அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து காய்கறி கலவை சாதம். இது முட்டைக்கோஸ், பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த காய்கறிகளை கலந்து நம்ம ஒரு சத்தான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடை தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம காய்கறி கலவை சாதத்துக்கு தேவையான காய்கறிகள்: 1 கப்பு முட்டைக்கோசு, 1 கேப்சிகம் பொடிசா நறுக்கினது, 1 கேரட்டு பொடிசா நறுக்கினது, 10 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த கலவை சாதத்துக்கு ஒரு பொடி செய்யணும். அந்த பொடிக்கு தேவையான பொருள் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு. இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதனால் இதை தனியாக்கிடலாம். 2 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப்பு சாதம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் பொரிய ஆரம்பிச்சதும் அடுத்தது மிளகு, அடுத்தது கடலைப்பருப்பு. இப்போ தேங்காய் இதில் போட்டுக்கலாம். அது கூடவே இந்த கடலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். நம்ம இதை வதக்கி இப்போ மிக்சியில் இதை அரைச்சிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் கடுவை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியதான். அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பீன்ஸை போட்டுக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ், கேரட்டு, கேப்சிகம் கடைசியாக போட்டு விட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்ல வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த கேப்சிகத்தை போட்டுக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு போட்டுக்கலாம்.
காய்கறியை நல்லா வதக்கியாச்சு. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த சாதத்தை. இப்போ நம்ம சாதத்தை இதில் கொட்டிக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கடலைப்பருப்பு அந்த கலவையை இதில் நம்ம கொட்டிக்கலாம். நல்லா கிண்டி விடணும். இந்த காய்கறி கலவை சாதம் அம்சமாக ரெடி ஆச்சு. நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம். அம்மா கம்மன்னு செம்மையாக இருக்குது. நீங்கள் காய்கறியில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டு செஞ்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஒரு உண்மையாகவே வித்தியாசமான ஒரு சாப்பாடாக இது இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காய்கறியை ஒதுக்குற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் காய்கறி கிடக்கிறதே தெரியாது. விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் கணவர்களுக்கும் வேலைக்கு போகிற கணவன்மார்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான சாதம் சொல்லி கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.